wave motion topic le neat type questions பார்க்கலாம் வாங்க. First question, laws of superposition. Law of superposition is applicable to only light wave, sound wave, transverse wave. Actually transverse wave, sound wave இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா superposition ஆயிட்டு stationary wave produce ஆகுது. Stretched stringல வந்து stationary wave produce ஆயிருக்கும். இது argon pipeல sound wavesனால stationary waves form ஆகுது. இந்த லைட் வேவ் யூஸ் பண்ணி நம்ம இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்னு 12th படிக்கும்போது சூப்பர் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட்னு படிப்போம். அப்போ எல்லா வேவ்ஸுமே சூப்பர் போஸ் ஆகிறதுனால ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வேவ்ஸ் ஆர் அப்ளிகபிள் ஃபார் லா ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் டூ வேவ்ஸ் ஆஃப் சேம் ஃப்ரீக்வன்சி அண்ட் சேம் ஆம்ப்ளிடியூட் ரெஸ்பெக்டிவ்லி ஆன் சூப்பர் இம்போசிஷன் produced a resultant disturbance of the same amplitude, then waves differ in phase by dash னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு வேவ்ஸோட ஆம்ப்ளிடியூட் வந்து ஈச் வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேவோட ஆம்ப்ளிடியூட் ஏ, செகண்ட் வேவ் ஆம்ப்ளிடியூட் ஏ, ரிசல்டன்ட் வேவுக்கு ஆம்ப்ளிடியூட் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த தீட்டா தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ வேவ்ஸ். இந்த ரிசல்டன்ட் வேவ் எல்லாமே ஏ சொல்லிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் ஸ்கொயர் பண்ணிட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க a1 ஸ்கொயருக்கு a ஸ்கொயர், a2 ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 2a ஸ்கொயர் வரும் காஸ் தீட்டா. ஏன்னா a1 ஈக்குவல் டு a2 சேம் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? சரி, இப்போ ஒரு a ஸ்கொயர் ஒரு a ஸ்கொயர் கேன்சல் பண்ணிருங்க. இன்னொரு a ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 2a ஸ்கொயர் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் கேன்சல் பண்ணி 2 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1/2. தீட்டா என்ன வேல்யூ இருந்தால் காஸ் தீட்டா மைனஸ் 1/2 வரும். பார்த்தீங்கன்னா காஸ் 120 டிகிரி தான் மைனஸ் 1/2 வரும். அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு 120 டிகிரி. இப்போ இது டிகிரியில் இருக்கு, ஆனால் ரேடியனில் கொடுத்துருக்காங்க. டிகிரி ரேடியனை மாற்றணும் என்ன பண்ணால் 5/180 மல்டிப்ளை பண்ணணும். 5/180 மல்டிப்ளை பண்ணால் டிகிரி ரேடியனா மாறிடும். அப்போ 120/80 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 60 டேபிள் கேன்சல் பண்ணால் இங்கே 2 வரும், இங்கே 3 வரும். ஸோ தட் தீட்டா ஈக்குவல் டு 2π/3 ரேடியன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினுக்கு 2π/3 ரேடியன் is correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If two waves having amplitude 2a and the same frequency and velocity propagate in same direction in the same phase, the resulting amplitude will be dash னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ரெண்டு வேவ் சேம் டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேவ் ஏ, செகண்ட் வேவ், அதாவது ரெண்டு வேவ் சேம் ஃபேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வேவுக்கு வந்து 2a இருக்கு, செகண்ட் வேவுக்கு ஏன்னு இருக்கு. அப்படி இருந்தால் டைரக்டாவே ஆட் பண்ணிக்கலாம். ரிசல்டன்ட் வேவ் ஈக்குவல் டு 2a plus a is equal to 3a வந்துரும். இல்லைன்னா நம்ம parallelogram law of vector addition பண்ணோம்னா a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 cos தீட்டான்னு போடுவோம். சேம் ஃபேஸ் ஸ்கொயர் ரூட் போடும்போது இந்த சேம் ஃபோர்ஸ் போட்டா தீட்டா வந்து 0 போடுவோம். cos 0 1ன்னு வந்துரும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா இந்த 2a ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு 2a பிளஸ் இன்ட்டு ஏன்னு போட்டு இது ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கும் போது நமக்கு 3a தான் வரப்போகுது. ஸோ அதனால ஆன்சர் வந்து அப்படியே சேம் ஃபேஸாக இருக்கும்போது டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து 3a. So third question, first option correct. அடுத்த question பாருங்க. The displacement of the interfering sound waves are y1 equal to 4 sin omega t, y2 equal to 3 sin omega t plus 90. What is the amplitude of the resultant wave? பாருங்க ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 19 இருக்கு. ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 90 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வேவுக்கு வந்து 4 எடுத்துங்க ஆம்ப்ளிடியூட், செகண்ட் வேவுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் 90 வரதுனால 90 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல எடுத்துட்டேன். அப்போ ரிசல்டன்ட் வேவோட ஆம்ப்ளிடியூட் என்ன வரும் பாருங்க, 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 காஸ் தீட்டா. அதாவது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காஸ் 90 என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்? ரிசல்டன்ட் வேவ் இஸ் ரிசல்டன்ட்க்கு ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் 1 ஸ்கொயர் பிளஸ் ஆம்ப்ளிடியூட் 2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ஒன்று வந்து ஆம்ப்ளிடியூட் a1 வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து a2 வச்சுக்கிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். தீட்டா வந்து இங்கே ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து π/2னால காஸ் 19 போட்ட π/2 வந்து 90 டிகிரி. அப்போ காஸ் 90 0 வந்துருமா? அப்போ 3 ஸ்கொயர் 4 9 இது 9 வரும். 4 ஸ்கொயர் 16, 9 plus 16 25, ரூட் எடுத்தா 5னு கிடைக்குது. ஸோ தட் 5. ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the phase difference between the two waves is 2π during superposition, then the resultant amplitude is maximum. 2π என்ன 2π என்றதும் 0 டிகிரி என்றது சேம் ஃபேஸ்னு வரும், இன் ஃபேஸ்னு வரும். அப்போ இன் ஃபேஸ்ல சூப்பர் போஸ் ஆகும்போது மேக்ஸிமம் ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் வரும். அதாவது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இஸ் ஈக்குவல் டு a1 plus a2 சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு வந்துருப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The periodic waves of amplitude a1 and a2 pass through a region. If a1 greater than a2, the difference in the maximum and the minimum resultant amplitude possible is கேட்டிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடா இருக்கணும்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0வா இருக்கணும். மினிமம் ஆம்ப்ளிடியூடா இருக்கணும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 180 டிகிரி, அதாவது π ரேடியனா இருக்கணும்.
அப்போ மேக்ஸிமம் ரிசல்டன்ட் வரும்போது ரெண்டு வேவும் சேம் ஃபேஸ்ல இருக்கும். A1 A2 சேம் டைரக்ஷன்ல இருக்கனால ரிசல்டன்ட் வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து A1 + A2ன்னு எடுத்துக்கணும். அதே மினிமம் வரும்போது 180 டிகிரி ஆர் பை ரேடியன் சொல்றோம் இல்லையா, அப்போ வந்து A1 A2 ஆப்போசிட்டா இருக்கும். A1 A2 ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ மினிமம் ரிசல்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா A1 - A2ன்னு வருது. ஓகேங்களா? இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ் இன் தி மேக்ஸிமம் அண்ட் மினிமம். அப்படின்னா ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் போடுங்க. அப்போ டிஃபரன்ஸ் இன் தி மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் மைனஸ் மினிமம் ஆம்ப்ளிடியூட் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் A1 + A2 வருதா? மைனஸ் போட்டு மினிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து A1 - A2ன்னு போடுங்க. இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா A1 + A2, இந்த மைனஸ் உள்ள போகும்போது -A1, இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் + A2ன்னு வருது. ஸோ A1 கேன்சல் ஆயிடுது. அப்போ 2A2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னு ஆன்சர் வந்து 2A2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two periodic waves of intensity I1 and I2 pass through a region at the same time in the same direction. The sum of the maximum and minimum intensities is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு intensity is equal to k times of amplitude square ன்னு தெரியணும். சரிங்களா? ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடுக்கு என்ன ஃபார்முலா ஸ்கொயருக்கு போடும்னா A1 ஸ்கொயர் + A2 ஸ்கொயர் + 2A1 A2 cos θ அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதை இப்போ இந்த ஈக்குவேஷன் கேல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா KAR ஸ்கொயர் is equal to KA1 square plus KA2 square plus 2KA1 A2 cos θ வரும். இதை கொஞ்சம் மாற்றி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா KAR square is equal to KA1 square plus KA2 square plus 2K, K வந்து √K எழுதுறேன். 2 into √K ஒரு A1 எழுதிக்கிட்டு அடுத்து √K ஒரு A2 எழுதிட்டு cos θ எழுதுறேன். எதுக்காக இப்படி எழுதிருக்குன்னா, இப்போ இன்டென்சிட்டிக்கு இந்த ஈக்குவேஷன் இல்லையா, ரூட் எடுங்க. √I is equal என்ன வரும் சொல்லுங்க? √KAன்னு வருது. அதுக்காக தான். இப்போ KAR ஸ்கொயர், அதாவது K இன்ட்டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் வந்து ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் K இன்ட்டு A1 ஸ்கொயர் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் இன்டென்சிட்டி, K இன்ட்டு A2 ஸ்கொயர் வந்து செகண்ட் வேவ் இன்டென்சிட்டி பிளஸ் 2 இன்ட்டு √KA1 வந்து √I போடலாமா? அப்போ √I1 போட்டுட்டு செகண்ட் வேவுக்கு √I2 அப்படின்னு போட்டுங்க. அதாவது K√A1க்கு √KA1க்கு I1 போடுறோம், √I1 போடுறோம், √KA2க்கு √I2 போட்டு இது cos θ போட்டுறோம். இப்போ cos θ மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா இன்டென்சிட்டி மேக்ஸிமம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இன்டென்சிட்டிக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வரணும்னா என்ன பண்ணோம்? cos θ வந்து 1ன்னு இருக்கும். அப்படின்னா மேக்ஸிமம் ரிசல்டன்ட் வந்து I1 + I2 + 2√I1 I2 அப்படின்னு போட்டுடுறோம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. ஓகேங்களா? மினிமம் வேணும்னா cos θ -1, ஏன்னா 180 டிகிரி இருக்கும்போது, அதாவது θ 0 டிகிரி இருக்கும்போது cos θ 1 மேக்ஸிமம், θ 180 டிகிரி வரும்போது மினிமமா வரும். மினிமம் அது ரெண்டு வேவ் ஆப்போசிட்டா இருக்கும்போது, சரிங்களா? ஃபேஸ் வந்து ஆப்போசிட்டா இருக்கும்போது cos 180 எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா -1 வரும். அப்போ -1 cos θ -1 போட்டீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஆக வந்தீங்கன்னா மினிமம் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு I1 + I2 - 2√I1 I2ன்னு இப்படி வருது. மேக்ஸிமம் இன்டென்சிட்டி மினிமம் இன்டென்சிட்டி நமக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த ஈக்குவேஷன்? இந்த A என்ற ஈக்குவேஷன்ல யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஈக்குவேஷன் நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா, தி சம் ஆஃப் தான கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் கேட்கும்போது அப்போ ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஆட் பண்ணாதான் சம் ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கிடைக்கும். அப்போ மேக்ஸிமம் பிளஸ் மினிமம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். 2√I1 I2 -2√I1 I2 இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், பிளஸ் மைனஸ். அப்போ I1 இங்க ரெண்டு டைம் இருக்கு, I2 2 டைம்ஸ் இருக்குனால இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது 2 டைம்ஸ் ஆஃப் I1 + I2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ தட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி சூப்பர்பொசிஷன் வேவ்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன். Y1 is equal to 5 sin 2π into 10t minus 0.1x. Y2 is equal to 10 sin 2π into 20t minus 0.2x ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா, இங்க 2 இருக்காது, இந்த 2 இருக்காது இங்க. அப்போ Y2 மாத்தி எழுதுனா Y2 is equal என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10, இந்த 20லயும் இந்த 0.2லயும் 2 காமனா எடுத்துட்டோம்னா sin 2πன்னு வந்துருதா into 10t minus 0.1xன்னு எழுதிக்கிங்க. இதுல இருந்து பார்க்கும்போது ஒமேகா வந்து ரெண்டு ஈக்குவேஷனுக்கு சேம், ஒமேகா சேம், சரிங்களா? அதே மாதிரி கே சேம், கேவும் சேமா இருக்கு ரெண்டு ஈக்குவேஷனுக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஒமேகா வந்து 10, செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் 10. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஒமேகா வந்து கே வந்து 0.1, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு கே வந்து 0.1. அப்படின்னு ரெண்டு வேவோட வெலாசிட்டி V1 = V2. ஏன்னா ω1 is equal to ω2, K1 is equal to K2. கரெக்டுங்களா? K1 = K2, வெலாசிட்டி = ω/Kன்னு வரும். அதனால வெலாசிட்டி வேவ் சேம், ஃப்ரீக்வன்சி ஒமேகாவும் சேம் பண்றதுனால ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெண்டு வேவும் ஈக்குவலா இருக்கு. இப்போ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவ் வந்து எவ்வளவு வந்திருக்கு? 5 வந்திருக்கு. செகண்ட் வேவ்க்கு எவ்வளவு வந்திருக்கு? பாருப்பா 10 வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா?
சரி, இப்போ மேக்ஸிமம் இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A1 + A2 ஹோல் ஸ்கொயர். அதாவது ரெண்டு ஆம்ப்ளிடியூடும் டைரக்டா ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் இன்டென்சிட்டியோட ஒரு K கான்ஸ்டன்ட் இருக்கும். மினிமம் இன்டென்சிட்டிக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா K × A1 - A2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் இன்டென்சிட்டி பை மினிமம் இன்டென்சிட்டி தான் வேணும். மேக்ஸிமம் இன்டென்சிட்டி பை மினிமம் இன்டென்சிட்டின்னு போடுறோம். தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, A1 + A2 டிவைட் பை A1 - A2 ஹோல் ஸ்கொயர். சரி, அப்ப A1 எவ்வளவு 5, A2 எவ்வளவு 10 டிவைட் பை A1 எவ்வளவு 5 - 10 ஹோல் ஸ்கொயர் வருது. அப்ப நியூமரேட்டர் என்ன வருது பாருங்க, 15, டினாமினேட்டர் -5 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் இருக்கிறதுனால மைனஸ் பிளஸ் ஆயிரும். இந்த 15ம் 5ம் கேன்சல் பண்ணா 3 வரும். 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பீட்ஸ் ஆர் தி ரிசல்டன்ட் ஆஃப். ஆக்சுவலா பீட்ஸ் வந்து எப்படி வரும்னா, டூ வேவ்ஸ் ஆர் ஹேவிங் சேம் ஆம்ப்ளிடியூட், nearly equal frequency, travels in same direction, superpose each other gives waxing and waning, that is known as beats. அப்ப superposition of two waves of nearly equal frequency னால கிடைக்கிறதா வந்து நம்ம என்ன சொல்றோம்னா beats அப்படின்னு சொல்றோம். அதனால 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் beat frequency heard by a human being is. ஆக்சுவலா நம்ம ஹியூமன் பீயிங்க்கு வந்து persistence of hearing அப்படின்னு இருக்கு. இந்த persistence of hearing எவ்வளவு பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட். அதாவது வித்தின் 0.1 செகண்ட் சேம் சிக்னல் விழுந்துச்சுன்னா நமக்கு என்ன அந்த சிக்னலை வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ண முடியாது. அதனால வந்து டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் பீட்ஸ் எவ்வளவு இருக்கணும்னா 0.1 செகண்ட் இருக்கணும். அப்படின்னா பீட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு பீட் பீரியட்னு போட்டுங்க. பீட் பீரியட் எவ்வளவு இருக்கணும், மோர் தென் 0.1 செகண்ட் இருக்கணும். மோர் தென் 0.1 செகண்ட் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நமக்கு பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் இயரிங்க்கு பேலன்ஸ் ஆகும். அப்போ பீட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/0.1 போடலாம். பீட் பீரியட் வந்து 0.1. ஸோ தட் 0.1 1/10 வரதுனால இங்கே 10 வந்துருது. ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, கன்சிக்யூட்டிவ் பீட்ஸுக்கு வந்து டைம் இன்டர்வல் 0.1 செகண்டை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு, அதாவது டைம் இன்டர்வல் கிரேட்டர் தேன் அட்லீஸ்ட் ஈக்குவலா இருக்கணும் 0.1 செகண்ட். இந்த கன்சிக்யூட்டிவ் பீட்ஸுக்கு வந்து 0.1 செகண்ட் இருந்தால் தான் டைம் இன்டர்வல் நம்மளால பீட்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ணது. அதனால தான் பீட் பீரியட் வந்து 0.1 செகண்ட் எடுத்துட்டு பீட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/பீட் பீரியட்னு போட்டேன். ஏன்னா ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/டைம் பீரியட் தெரியும் இல்லையா? அப்போ இந்த 0.1 இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு 10 பீட்ஸ்னு கிடைக்குது. ஸோ 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம இப்போ 11th கொஸ்டின் போலாம் பாருங்க. ஓகேங்களா? சரிப்பா. The minimum intensity of sound is 0 at a point due to two sources of nearly frequencies when அப்படின்றாங்க. அதாவது டூ நியர்லி ஈக்குவல் ஃப்ரீக்வன்சிஸ் வர்றது அந்த பீட்ஸ்ல என்ன ஆகும்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ வேவ் சூப்பர் போஸ் ஆகிறது வந்து வித் ரெஸ்பெக்ட் டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுனா ஒரு டைம்ல மினிமம் இன்டென்சிட்டி 0 வரும், ஒரு டைம்ல மேக்ஸிமம் இன்டென்சிட்டி மேக்ஸிமம் வரும். ஆனா மினிமம் இன்டென்சிட்டி 0 வரும்னா ரெண்டு வேவோட ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தா மட்டும் தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு மினிமம் இன்டென்சிட்டி 0 வரும். ரெண்டு வேவ் ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலா இல்லைன்னா 0 வராது. அப்படின்னா எப்படி இருக்குன்னா, at the point of observation the amplitude of two simple harmonic motion produced by two sources are equal and both the simple harmonic motions are along the same straight line அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த பீட்ஸ் கான்செப்ட் வருது. ஸோ அதனால என்ன பண்றோம்னா ஆப்ஷன் சி கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. 12th கொஸ்டின். lambda 1 equal to 100 centimeter, lambda 2 equal to 90 centimeter and velocity of sound 396. the number of beats கேட்டிருக்காங்க. பீட் ஃப்ரீக்வன்சி ஆக்சுவலா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் F1 - F2 இல்லைன்னா F2 - F1. ஸோ இங்கே F2 - F1 போட்டுக்கலாம். ஏன் அப்படி எடுத்துக்கன்னா வேவ் லென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஆக்சுவலா வெலாசிட்டி ஈக்குவல் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை வேவ் லென்த் எடுத்துங்க. இங்கே வெலாசிட்டி வந்து 396 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேவ் லென்த் இவங்க lambda 1 lambda 2 சொல்லிட்டாங்க. அப்போ F2க்கு என்ன பண்ணலாம்னா v/λ2 போட்டுங்க. F1க்கு v/λ1 போட்டுருங்க. அப்போ v காமனா எடுத்துருங்க. 1/λ2 - 1/λ1 வருது. ஓகேங்களா? v எவ்வளவு பாருங்க 396. 1/λ2 90 சென்டிமீட்டர், ஸோ 0.9 மீட்டர்ல மாத்திக்கிறேன். மைனஸ் 1/λ1 100 சென்டிமீட்டர், மீட்டர் மாத்தினா 1 மீட்டர். ஸோ இதை சிம்பிளை பண்ணலாம். 396 இன்ட்டு 1 - 0.9 டிவைட் பை 0.9. ஸோ அப்போ 396 இன்ட்டு 1/9 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா 1 - 0.9 0.1/0.9 1/9 போட்டுக்கலாம். அப்போ 396 9ல கேன்சல் பண்ணா நமக்கு 40 விட அதிகமா வரணும். 390 விட 39 விட அதிகமா வரணும். அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? 9 396 கேன்சல் பண்ணுவோம். அப்போ அதிகமா இருக்கிற ஒரே ஆப்ஷன் 44 தான் இருக்கு. அதனால வந்து ஆப்ஷன் டி கரெக்ட்னு சொல்லிடுவோம். பீட் ஃப்ரீக்வன்சி 44. இவ்வளவு இருந்துச்சுன்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஆனா இத்தனை பீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.
Following two wave trains are approaching each other. Y1 equal to A sin 2000 pi t. Y2 is equal to A sin 2008 pi t. The number of beats heard per second is dash னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இங்கே கோஎபிஷியன்ட் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஒமேகா. ஸோ இது வந்து ஒமேகா 1ன்னு வச்சுங்க. இந்த கோஎபிஷியன்ட் ஆஃப் டைம் வந்து ஒமேகா 2ன்னு வச்சுங்க. அப்போ ஒமேகா 1 இஸ் ஈக்குவல் டு 2000 பை. ஒமேகா 1ன்றது 2 பை f1 வச்சுங்க. அப்போ இந்த பை பை கேன்சல். ஸோ f1 இஸ் ஈக்குவல் டு 1000 அப்படின்னு கிடைச்சிருக்கு, 1000 ஹெர்ட்ஸ். சரி, அதே மாதிரி ஒமேகா 2 என்ன கிடைச்சிருக்கு, 2008 இன்ட்டு பை இருக்கு. ஒமேகா 2 தான் 2 பை f2 அப்படின்னு எடுத்துக்கணும். பை பை கேன்சல், 2வும் இந்த 2008 கேன்சல் பண்ணா f2 ஈக்குவல் டு 1004 கிடைக்குது. பீட் ஃப்ரீக்வன்சி தானே கேட்டிருக்காங்க. பீட் ஃப்ரீக்வன்சி தான் பீட்ஸ், நம்பர் ஆஃப் பீட்ஸ்ன்றது. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா f2 மைனஸ் f1 இல்லை f1 மைனஸ் f2, ஹையர் டு லோயர் போட்டுங்க. 1004 தான் f2 மைனஸ் 1000 தான் f1. அது கழிச்சு பண்ண என்ன வருது, 4ன்னு கிடைக்குது. ஸோ தட் 4 பீட்ஸ் நமக்கு கேட்குது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two sound waves of length 1 meter and 1.01 meter in a gas produces 10 beats in 3 seconds. The velocity of sound in gases is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க கொடுத்தது லேம்டா வந்து 1 மீட்டர் வந்து லேம்டா 1 எடுத்துங்க, 1.01 வந்து லேம்டா 2ன்னு எடுத்துங்க. ஓகேங்களா. சரி, இப்போ வந்து பீட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம், டிஃபரன்ஸ் f1 மைனஸ் f2 இல்லை f2 மைனஸ் f1 போடுங்க. இங்க f1 மைனஸ் f2 போடுங்க, ஏன்னா வேவ் லென்த் f1க்கு தான் கம்மியா இருக்கு. அதனால பீட் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு பார்த்தீங்கன்னா 10 பீட்ஸ் இன் 3 செகண்ட்னால நம்பர் ஆஃப் பீட்ஸ் பை டைம் தான் பீட் ஃப்ரீக்வன்சி போட்டு f1க்கு என்ன பண்ணலாம், v பை லேம்டா 1, f2க்கு என்ன பண்ணலாம், v பை லேம்டா 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 10/3 இஸ் ஈக்குவல் டு v காமனா எடுத்துட்டு 1 பை லேம்டா 1 வந்து 1 மைனஸ் 1 பை லேம்டா 2 வந்து 1 பை 1.01 அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ண பாருங்க. v இஸ் ஈக்குவல் டு இந்த எல்சிஎம் எடுத்தா 1.01 மைனஸ் 1 டிவைட் பை 1.01 வருது இல்லைங்களா. ஸோ இதுல இருந்து என்ன வருது பாருங்க, 10/3 இஸ் ஈக்குவல் டு v இன்ட்டு 0.01, 1.01ல 1 கழிச்சா 0.01 டிவைட் பை 1.01 கிடைச்சிருக்கு. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், v இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே இது மேலே கீழே 100ல மல்டிப்ளை பண்ணிட்டா 101 வந்துருமா. அப்போ என்ன பண்ணலாம், v இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 101 டிவைடட் பை என்னப்பா வந்திருக்கு 3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ 10 இன்ட்டு 101/3 வந்திருக்கு. அந்த 3யும் இந்த 10 ஆல்மோஸ்ட் அடிச்சா 3 பாயிண்ட் சம்திங் வரும். இது எல்லாமே சிம்பிளை பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன 14th ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 337 மீட்டர் பர் செகண்ட் அப்படி கிடைக்கும் சிம்பிளை பண்ணா. ஸோ தட் ஆன்சர் வந்து 337 மீட்டர் பர் செகண்ட் இஸ் தி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An accurate and reliable audio oscillator is used to standardize the tuning fork. When the oscillator reading is 514, 2 beats are heard per second. When the oscillator reading is 510, the beat frequency is 6 Hz. The frequency of the tuning fork is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டியூனிங் ஃபோர்க் இருக்கு, அடுத்து ஒரு ஆசிலேட்டர்னு இருக்கு. ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி 514 இருக்கு. இப்போ ரெண்டுமே இது பண்ணும்போது 2 பீட்ஸ் பர் செகண்ட் கிடைக்குது. இந்த ஆசிலேட்டர் ரீடிங் வந்து 510 பண்ணும்போது பீட் ஃப்ரீக்வன்சி 6 கிடைச்சிருக்கு. அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி டியூனிங் ஃபோர்க். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி டியூனிங் ஃபோர்க் f எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 514 வச்சுக்கலாம் இல்லையா. f மைனஸ் 514 ஈக்குவல் டு 2ன்னு சொல்லியிருக்கலாம். ஆர் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா 514 மைனஸ் f இஸ் ஈக்குவல், fன்றது டியூனிங் ஃபோர்க் ஃப்ரீக்வன்சி, 515ன்றது ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி 2ன்னு போட்டுருக்கலாம். சரி, இப்போ இதுல இந்த ரெண்டுத்துல எந்த ஃபார்முலா எடுக்கணும் பார்க்கணும். இப்போ 514ல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 510க்கு வரும்போது ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி குறைக்கும் போது பீட் ஃப்ரீக்வன்சி கூடி இருக்கு. அப்போ பீட் ஃப்ரீக்வன்சி கூடணும்னா அப்படின்னா எந்த ஃபார்முலா எடுக்கணும் நம்ம, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்தோம்னா கரெக்ட். ஏன்னா பீட் இந்த டியூனிங் இந்த ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி குறையும் போது டிஃபரன்ஸ் கூடணும் இல்லையா. அப்போ f மைனஸ் 514 இருந்தால் தான் அது வரும். அப்போ எஃப்க்கு வந்து என்ன பண்ணலாம், f இஸ் ஈக்குவல் டு இந்த 514 அந்த பக்கம் போகும், 514 பிளஸ் 2 வருதா. ஸோ 516 கரெக்டுங்களா. அப்போ பாருங்க செகண்ட் கேஸ்ல 510 இருக்கும்போது இது டியூனிங் ஃபோர்க்கு 516 இருக்கு, அதனால 6 வந்துருது. ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வருது பாருங்க 516. 15th வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. The frequency of tuning forks A and B are respectively 3% more and 2% less than the frequency of tuning fork C. When A and B are simultaneously excited, 5 beats per second are produced. Then the frequency of the tuning fork A is dash ன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து எஃப்னு வச்சுங்க. டியூனிங் ஃபோர்க் சிக்கு, டியூனிங் ஃபோர்க் ஏக்கு வந்து ஃப்ரீக்வன்சி நம்ம எவ்வளவு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா 3% மோர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ
அப்போ வந்து f plus 3% கூட்டிக்கணும். 3/100 of f போட்டோம்னா அப்போ frequency of a என்ன வருது பார்த்தீங்கன்னா 103 divided by 100 into f அப்படின்னு வருது. பிக்கு வந்து 2% லெஸ்ன்னு சொல்லிட்டதுனால f minus 2/100 fன்னு போட்டுக்கணும். அப்போ b யோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா tuning for b யோட ஃப்ரீக்வன்சி வந்து 98/100 fன்னு வருது. இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா ஏவும் பியும் வைப்ரேட் பண்ணும்போது 5 beats per second வருதுன்றாங்க. அப்போ FA minus FB is equal என்ன வருது 5 beats per second வந்திருக்கு. FA எவ்வளோப்பா 103/100 f minus FB வந்து 98/100 f equal to 5. ஸோ இந்த டிஃபரன்ஸ் எடுத்தா 5/100 f is equal to 5 வருது. 103ல இருந்து 98 கழிக்கிறோம் 5 வருது. இந்த 5 கேன்சல் பண்ணிட்டா f equal to 100. அப்போ f equal to 100. நம்ம கேட்டது என்னது tuning fork a தானே கேட்டிருக்காங்க. tuning fork a யோட ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லுங்க FA வந்து 103/100 into f தானே. அப்போ f பிளேஸ்ல 100 போடுங்க. ஏன்னா 100 வந்திருக்கு f 100 into f 100 போட்டோம்னா 100 கேன்சல். ஸோ தட் 103 is the correct answer. 103 hertz. ஸோ 16th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. 25 tuning forks are arranged in series in the order of decreasing frequency. Any two successive force produce 2 beats per second. If the frequency of the first tuning fork is the octave of the last fork, then the frequency of the 21st fork is dash ன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை tuning fork இருக்கு 25 tuning fork. இது ஃபர்ஸ்ட் tuning forkன்னு எடுத்துங்க. அடுத்து செகண்ட் tuning fork எடுத்துங்க. அடுத்து தேர்ட் tuning forkன்னு எடுத்துங்க. இந்த மாதிரி போயிட்டே இருந்தால் ஒரு இடத்துல 21st tuning forkன்னு வரும். அடுத்து அப்படியே போயிட்டே இருந்தால் 25th tuning forkன்னு வரும். இப்போ 25th இருக்கு இல்லைங்களா, இந்த tuning forkோட ஃப்ரீக்வன்சி எஃப்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் tuning forkோட ஃப்ரீக்வன்சி 2f. ஏன்னா அவங்க ஆக்டேவ்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டேவ்னா டபுள்னு அர்த்தம் அப்படின்னு எடுத்துங்க. அடுத்து ஒரு tuning forkum ஃப்ரீக்வன்சி டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்குன்னா 3 வரணும். டிஃபரன்ஸ் 3 வரணும், 3 குறைஞ்சிட்டே போகணும். அப்போ செகண்ட் tuning fork என்ன வரணும் 2f minus 3 வரணும். தேர்டுக்கு என்ன வரணும் 2f minus 2 into 3ன்னு வரும். 2 into 3 வருது. புரியுதுங்களா? அப்போ தேர்டுக்கு இருக்கும்போது 2 into 3 வந்துச்சுன்னா அப்போ 21st என்ன வரணும் 2f minus 20 into 3ன்னு வரணும். 25th இருக்கிறதுக்கு என்ன வரணும் 2f minus 24 into 3ன்னு வரணும். கரெக்டுங்களா? இது புரிஞ்சு. அப்போ 25th வந்து 2f minus 24 into 3 is equal to 25th frequency f. அப்போ இது சால்வ் பண்ணா 24 into 3 அந்த பக்கம் போயிடும் இல்லையா. அப்போ 2f இந்த பக்கம் வந்துடும். அப்போ 2f minus f is equal 24 into 3. 24 into 3 எவ்வளோ பார்த்தோம்னா நமக்கு 72. கரெக்டுங்களா? அப்போ வந்து இது இப்போ வந்து நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி வந்து 72ன்னு கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு 21st tuning fork தானே வேணும். 21st tuning fork எவ்வளோ சொல்லுங்க 21st tuning forkோட ஃப்ரீக்வன்சி வந்து 2f minus 20 into 3 60. 2f எவ்வளோ 72 minus 16 போட்டுங்க. சாரி 2f வந்து 72 இல்லை, f வந்து 72 இல்லையா. அப்போ 2 into 72 minus 16 போட்டுக்கணும். அப்போ வந்து 2 into 72 என்ன வருது 144ன்னு வருது. 144ல 60 கழிச்சிரும். கழிச்சா 84ன்னு வருது. ஸோ 84 hertz அப்படின்னா வந்து 84 hertz is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. When two tuning forks A and B are sounded together, x beats per second are heard. Frequency of A is n. Now, when one prong of fork B is loaded with a little wax, the number of beats decreases. The frequency of fork B is dash ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா tuning fork of frequency A வந்து என்னன்னு வச்சுங்க, tuning fork of frequency B தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு NA minus NB is equal to x எடுக்கலாம். beats x வந்துருக்கு. இப்படி எடுக்கலாம். ஏன்னா டிஃபரன்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி தானே பீட் ஃப்ரீக்வன்சி. இப்படி எடுக்கலாம். இல்லைன்னா NB minus NA is equal to xன்னு எடுத்துருக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்றாங்க ஒரு லிட்டில் வேக்ஸை வந்து லோட் பண்றாங்க. அப்போ லிட்டில் வேக்ஸை லோட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இனர்ஷியா கூடிரும், அதனால வைப்ரேஷன் குறைஞ்சிரும். அப்போ ஆஃப்டர் லோடட் வித் வேக்ஸ் என்ன ஆகும்னா NB வந்து டிக்ரீஸ் ஆயிரும். இப்போ டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் பீட் ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆயிருக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தா NA minus NB டிக்ரீஸ் ஆயிருந்தா இந்த டிஃபரன்ஸ் கூடணும். இந்த டிஃபரன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கணும் கூடி இருக்கணும், இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஆனா வந்து பீட்ஸ் டிக்ரீஸ் சொல்லியிருக்காங்க. செகண்ட் கேஸ்ல பாருங்க NB இங்க இருக்கு இல்லையா, NB டிக்ரீஸ் ஆகுறதுனால இந்த டிஃபரன்ஸ் என்ன ஆயிரும் டிக்ரீஸ் ஆயிரும். அப்படின்னா செகண்ட் கேஸ் தான் கரெக்ட்னு எடுத்துக்கணும். அப்போ NB minus NA வந்து அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க. NA வந்து என்ன சொல்லிட்டாங்க இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வருதா. அப்போ இந்த மைனஸ் n அந்த பக்கம் போச்சுன்னா NB இஸ் ஈக்குவல் டு பிளஸ் n இன்ட்டு பிளஸ் எக்ஸ் வந்துடும். ஸோ தட் n பிளஸ் எக்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டியூனிங் ஃபார் பிக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து n பிளஸ் எக்ஸ்ன்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A tuning fork of frequency 100
when sound together with another tuning fork of unknown frequency produces 2 beats per second. On loading the tuning fork whose frequency is not known and sounded together with the same tuning fork produces 1 beat, then the beat frequency of the unknown tuning fork is dash னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் tuning fork FA னு வெச்சீங்க, செகண்ட் tuning fork FB வெச்சீங்க. FA minus FB இனிஷியலா வந்து 2 னு வந்திருக்கும். இல்லனா FB minus FA வந்து என்ன வந்திருக்கலாம், 2 னு வந்திருக்கலாம். எதனா இருந்திருக்கலாம். இப்போ எதுதான் கரெக்ட் நம்ம பார்க்கணும். இப்போ FB க்கு வந்து தான் unknown tuning fork on loading unknown tuning fork FB க்கு வந்து லோட் பண்றாங்க. அப்ப FB க்கு வந்து loaded with wax பண்ணும்போது என்ன ஆகும்னா இனர்ஷியா கூடிரும். அதனால அதுக்கு இன்னெபிலிட்டி ஆயிரும், வைப்ரேட். அதனால frequency FB வந்து குறைஞ்சிரும், டிக்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப FB டிக்ரீஸ் ஆகணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து FB டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, டிக்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த ஃபார்முலா எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்தா FA minus FB, FB டிக்ரீஸ் ஆச்சுன்னா FA minus FB வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால இது எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து லோடட் வித் வேக்ஸ் அந்த மாதிரி பீட் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்கு, 2ல இருந்து 1 வந்துருச்சு. செகண்ட் கேஸ் பாருங்க, FB வந்து டிக்ரீஸ் ஆகுது லோட் பண்ணும்போது. அப்ப இந்த கேஸ் எடுத்து FB minus FA என்ன ஆயிரும், FB minus FA வந்து டிக்ரீஸ் ஆயிரும். கரெக்டா? அப்ப செகண்ட் ஃபார்முலா தான் எடுக்கணும் நம்ம. அப்ப செகண்ட் ஃபார்முலா தான் கரெக்ட். சோ FB minus FA எவ்வளவு கொடுத்தாங்க, 100 கொடுத்தாங்க இல்லையா. சோ 100 is equal to 2 னு வருது. சோ தட் FB is equal என்ன வருது, 100 அந்த பக்கம் போச்சுன்னா 102 is the correct answer. So that option A correct. அடுத்த क्वेश्चन பாருங்க. An unknown tuning fork sounded together with a tuning fork of frequency 256 emits 2 beats. On loading tuning fork of frequency 256, இப்போ 256 லோட் பண்ணிடுறோம். The number of beats is 1 per second. The frequency of the tuning fork is dash அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா 256 இருக்கு இல்லையா, அது FA அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் tuning fork எடுத்துட்டு FB தான் அன்னோன்னு வச்சுக்கலாம், கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். இப்போ FA minus FB வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 beats கொடுத்துட்டாங்க. அப்ப FA minus FB 2 பீட்னு இருக்கலாம், இல்லைன்னா FB minus FA டிஃபரன்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி தான் பீட்ஸ் 2னு வருது. இப்போ எதை லோட் பண்றாங்கன்னா 256 லோட் பண்ணிடுறாங்க. அப்ப FA வந்து என்ன ஆயிரும்னா லோட் பண்றதுனால இது டிக்ரீஸ் ஆயிரும், FA டிக்ரீஸ் ஆயிரும். அப்போ ஃப்ரீக்வன்சி A டிக்ரீஸ் ஆகுது லோட் பண்ணும்போது, எப்போ லோடட் வித் வேக்ஸ் பண்ணும்போது. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் பீட் ஃப்ரீக்வன்சி 1 வந்துடும். அப்போ பீட் ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆயிருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா FA வந்து டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்தா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு என்ன ஆயிரும் பாருங்க, டிக்ரீஸ் ஆயிரும் டிஃபரன்ஸ். அதே செகண்ட் ஃபார்முலா எடுத்தோம்னா FA டிக்ரீஸ் ஆயிருச்சுன்னு வச்சுங்க. அப்போ ஆனா ரிசல்டன்ட் வந்து என்ன ஆயிரும், FA minus FAன்றது இன்க்ரீஸ் ஆயிரும். ஆனா நமக்கு ரிசல்டன்ட் வந்து ஒரு பீட் 2 பீட்ல இருந்து ஒரு பீட் என்ன டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா தான் எடுக்கணும், FA minus FB தான் ஈக்குவல் டு தான் எடுக்கணும். அப்போ FA வந்து 256 கொடுத்துட்டாங்களே, 256 minus FB ஈக்குவல் 2னு போட்டுங்க. இப்போ FB வேணும்னா FB ரைட் சைடு கொண்டு போயிட்டு 256 minus 2னு போட்டுங்க. அப்போ என்ன வருது பாருங்க, 254 வருது. ஸோ தட் tuning fork ஃப்ரீக்வன்சி unknown frequency வந்து 254. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.